மக்களே, இதுதான் வந்து இந்தி பிரச்சார சபா டி நகரில் இன்றைக்கி வந்து சிம்புவோட பிறந்த நாள். சிம்புவோட வீடு இதுதான். அதாவது டி ராஜேந்திரோட பூர்வீக வீடு. இங்கே தான் சிம்பு பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த வீடு தான். இந்த வீட்டு மேலே தான் வந்து ரசிகர்கள் ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ணாதான் அந்த மேலே வந்து தெரிஞ்சு பால்கனி. இங்கே இருந்தால் வந்து ஃபேன்ஸை பார்ப்பார். அங்கேருந்து பார்த்தா இங்கே கீழே நிற்கிற ஃபேன்ஸ் எல்லாமே அங்கேருந்து பார்த்தா தெரியும். சிம்புவோட வீடு என்ட்ரன்ஸ் கேட்டு. இன்றைக்கி பர்த்டே February 3. இன்றைக்கி ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடுறது வருவாங்க. டி நகர் இந்து பிரச்சார சபா அந்த ஸ்ட்ரீட்டில் தான் சிம்புவோட வீடு இருக்குது. சிம்பு, அவங்க அண்ணன், இலக்கியா, தங்கச்சி எல்லாமே இந்த வீட்டில் தான் பிறந்து வளர்ந்தது. இது பூர்வீக வீடு. அதான் ஆர்த்தி சௌத்ரி சார் க்ரோன்கார் அது போல இருப்பாங்க. ஆர்த்தி சௌத்ரி தான் சிம்புவோட வீடு. சிம்புவோட வீடு இல்லை, டி ராஜேந்தரோட வீடு, பூர்வீக கால வீடு. அது சிம்புவோட வீடு. இதுலேருந்து ஒரு 2 தெருவு தள்ளி இருக்கு. அந்த வீடை கொஞ்சம் நேரம் பொறுத்து காட்டுறோம். இன்றைக்கி வந்து ஃபேன்ஸ் செலிப்ரேஷனுக்காக இன்றைக்கி அவங்களுக்குலாம் வராங்க. இங்கே சிம்பு ஊரில் இல்லை, ஷூட்டிங்கில் இருக்கார். அவங்க அப்பா மட்டும் வர்றாருன்னு நினைக்கிறேன், ஃபேன்ஸை மீட் பண்ணுறதுக்காக. இது அவரோட பூர்வீக வீடு. இந்தி பிரச்சார சபா டி நகரில் இருக்குது. இது சிம்பு சின்ன வயசில் குளித்த அந்த ஸ்விம்மிங் பூல் மாதிரி வீட்டில் குளிக்கிறது. அப்படியே வீட்டு உள்ளே போகிறோம். ரூம் வீடு உள்ளே போனோம்னா படிக்கிட்டு இருக்கு. இப்போ யாருமே இங்கே இல்லை, இல்லாமல் தான் அப்படியே இருக்கிறாரு. இது வந்து ஹாலு, வீட்டு ஹாலு. மேலே ஃபுல்லாக ஷீல்டு காமிச்சிருப்போம். அந்த ஷீல்டு எல்லாமே அவர் படங்கள் அவ்வளோ ஷீல்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து படம் பண்ணும்போது வாங்கின ஷீல்டுகள். அன்றைக்கி அவர் வந்து ஒருத்தரை ராகம், ஒரு தாயின் சபதம், என் தங்கை கல்யாணி, இப்படி நிறைய படங்கள் அவர் பண்ணப்போ அதெல்லாம் 100 நாள் 75 நாள் வெள்ளி விழா சில்வர் ஜூப்ளி போனது. அப்போ வாங்கின ஷீல்டை தான் உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். இது ஹால். இது வந்தால் இங்கே தான் எல்லோரையும் மீட் பண்ணுவார். அந்த ஹாலில் நின்று தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா டி ராஜேந்தர் சாரோட அம்மா. இவங்க தான் டி ராஜேந்தர் சாரோடைய தாயார். அவங்களுடைய புகைப்படம். இது வந்து சின்ன வயசில் வந்து சிம்பு இவங்க குழந்தைங்களாம் குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க. குளிக்கிறதுக்காக பாத்ரூம் செட்டப்பில் இருக்கக்கூடிய ஒரு இதுதான் இந்த பார்க்குறீங்க. இது அவர் சிம்பு இவங்களாம் வந்து குளித்த அந்த ஒரு விஷயம். இப்போ வீட்டை வந்து டெமாலிஷ் பண்ணி ஏதோ மாற்றுறாங்க, இடித்து கட்டுறாங்க, ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்க. அதனால் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. அப்படியே டிஆர் சாரை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அவர் வந்து சந்திக்க போது வீடியோலாம் யாரும் எடுக்க வேணான்ட்டு ஃபோட்டோ மட்டும்தான் அவர் அலோவ் பண்ணியிருந்தார். ஃபோட்டோ மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது. அவர் கூட வீடியோ எதுவும் எடுக்க முடியல. இல்லைன்னா வீடியோவை எடுத்து இதில் பதிவிட்டுருப்போம். இவர் வந்து இப்போ நீங்கள் இவரை பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா டி ராஜேந்தர் சாரோட சில படங்கள் பயணித்தவர். அவருடைய அனுபவங்களுக்கு இங்கே வந்து உங்களுக்கு சொல்கிறாரு. அதை கேளுங்க. ஃபேமிலி எங்கே ஆகிடுச்சு. அப்படியே நான் வருஷம் தலைவர் பிறந்த நாளுக்கு வருவேன். டேரக்டர் சார் பிறந்த நாளைக்கு October 3 அப்புறமா எஸ்டிஆர் சார் பிறந்த நாளைக்கு அடிக்கடிக்கு வருவேன். அப்படியே நான் சார்கிட்ட வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வாசனம் தான் எனக்கு மெயின். வாசனனும் பாண்டியனன் தான். அவங்க தான் இவர்கிட்ட வந்து பண்ணாங்க. அப்போ தாயக மறுமலர்ச்சி கழகம் ஆரம்பித்தார். அதுலேருந்து அந்த திண்டுக்கல் எலெக்ஷன் வேலைக்கு போயிட்டு அப்போ படம் இல்லை. எலெக்ஷன் வேலை முடிச்சுட்டு வந்த பிறகு அப்புறம் படத்தை ஆரம்பித்தார். எங்கள் வீட்டு வேலையும் தாய் தங்கை பாசம் இல்லை. அப்படியே அப்போ ஊருங்களுக்கு போகும்போது நான் தான் கூட போகிறது ஐயா கூட. எனக்கு எனக்கு இவங்க தாங்க. எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. எனக்கு எல்லாம் பெரியவரும் அவரும் தான், சாரம் தான் எனக்கு எல்லாமே. தவறாமல் நான் வந்துடுவேன். எந்த வேலை இருந்தாலும் நான் தவறாமல் நான் வந்து மெட்ராஸுக்கு வந்து அட்டன் பண்ணிட்டு நான் கிளம்பி போயிடுவேன். பார்த்துட்டு டைரக்டர் இருந்தாருனாக்கா அவருக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடுவேன். ஆசீர்வாதம் வாங்கினா நம்ம தூக்கம் வராது. தாய் தங்கை பாசத்துலேருந்து எங்கூட்டி வேலன்லேருந்து அப்படியே சார் கூட அப்படி பண்ணியிருக்கிறேன். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து மோடி சார் மோனதீசா. அப்புறம் மெயின் வந்து கட்சி வேலைங்க தான் சார். இல்லை சார், இல்லை. வந்த பிறகு நான் பெங்களூர் போயிட்டேன். அப்படியே ஆனால் மெயினாக வந்து கட்சி வேலையில் நான் கூட இருக்குது. அப்படியே அவர் சாரோட கட்சியில் தான் நல்லா பார்த்துப்பார். எந்த குறையில் என்ன வந்து ஒரு தம்பி மாதிரியே நல்லா பார்த்துக்கிறாப்புல. இதுவரையில் எந்த குறையும் இல்லை. அம்மாவும் அப்படி தான். இந்த வீட்டில் வந்து இவங்களும் சரி, வாசனை பாண்டியனை கூட சரி என்ன விடுறதில்லை. அவங்களும் வந்து அவங்க குடும்பத்தில் ஒருத்தமாக தான். இப்போவும் அப்படி தான். இப்போ ஏன் நான் பார்த்தாருனா கூட டைரக்டர் சார் பார்த்தாருனா என் பேர் சொல்லி தான் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அன்பு இருக்குது. நான் செஞ்ச புண்ணியம் தான். இவர் நல்லா இருக்கணும் சாருக்கு, எஸ்டிஆர் சார் நல்லா இருக்கணும், ஈரோடு நல்லா இருக்குன்னா நான் வாழ்த்து சொல்லியிருக்கிறேன். ஒரு 2025 மேலே அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய 2வது பையன் வந்து இவருடைய தீவிர ரசிகர். அவர் ஹரிஷ் பிபி சொல்லிட்டு இவருடைய தீவிர ரசிகர். சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கலாம். ஒரு 4 வாட்டி பார்த்தாப்புல. 6 வயசில் வந்து எஸ்டிஆர் சார் பார்த்துட்டு இதே வீட்டில் தான் பார்த்துட்டு புகைப்படம் எடுத்துட்டு ஒரு 4-5 வாட்டி இவருக்காக வந்து கோயிலுக்குலாம் போய்க்கிறாப்புல. இப்போ இவர் பிரார்த்தனைக்காக சோழிங்கவரம் கோயிலுக்குலாம் போய்க்கிறான். பெங்களூர்லேயும் கோயிலுக்கு போய்க்கிறாப்புல. கோட்டிலையும் கேஜிஎஃப்ல கோட்டிலிங்கத்தில் பூஜை. அதை இப்போ நான் போய் வேறு ஒரு பூஜை பண்ணேன். அப்படியே இருந்தேம்மா
சப்பாத்தி பாப்புலேருந்து அது அப்படியே எங்கள் வீட்டில் நல்லா நம்ம திருநெல்வேலியில் ஷூட்டிங்கில் எடுக்கும்போது அப்படியே குழந்தைகள் நல்ல இதுப்பா நல்ல ரொம்ப பிடிக்கும், எல்லாரும் ரொம்ப பிடிக்கும். அப்பா மாதிரியே குணம் அவருக்கு அப்படியே பெரியவங்க வச்சு. எனக்கு பழையசெல்லாம் சொல்கிறதுக்கு வாய் வரலைங்க. எனக்கு வந்து கடவுள் மாதிரி இந்த வீடு வந்து எனக்கு கடவுள் மாதிரி. நான் கடவுளை நான் கும்பிட்டது கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட் நான் வந்து சென்னையில் வந்து நான் இவர்கிட்ட தான் வேலைக்கு சேர்ந்தேன். நிறைய பேர்கிட்ட எல்லாம் போய் பார்த்தேன். எனக்கு இந்த கதவு தான் அவர் இதே தான் எனக்கு திறந்துச்சு. எனக்கு எல்லாமே அவர் தான் எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. என்னை மேலே கூட சேர்த்துட்டார். என்னை எங்கே போனால் என்னை விட்றது இல்லை. ஐயா வாசனை பாண்டியன் என்னை விட்றது கிடையாது. நானும் அதே மாதிரி அம்மா கையில் நான் சாப்பிட்ருக்கேன். நான் அல்லாப்பேட்டில் இருக்கும்போது அம்மா கையில் நான் நிறைய சாப்பிட்ருக்கேன். சாப்பாடில் அங்கே பசின்னு போனாக்கா சாப்பாடு எல்லாம் பண்ண மாட்டாங்க. இவரும் ஐயாவும் அப்படி தான். அதனால் அவர் நீடோடி வாங்கணும். எஸ்டிஆர் சார் மேலே நிறைய படங்கள் பண்ணணும். அதனால் வந்து கடவுளுடைய ஆசீர்வாதம் அவருக்கு கண்டிக்க வேணும். அதனால் மக்கள் அவர் ஆதரிக்க நல்லாருமே. அதனால் முடிச்சுக்கிறேன். இவங்க வந்து அவங்களோட டி ராஜேந்தர் சாரோட ரசிகைகள். அவங்கக்கிட்ட வந்து நம்ம கேட்டிருக்கோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். டி ராஜேந்தர் சார் படங்கள் பார்த்த அனுபவத்தை சொல்கிறாங்க. அவர் கேட்கிறார். படம் எல்லாமே எங்களுக்கு பிடிக்குங்க. ரொம்ப இல்ல என் தங்கை கல்யாணி மனசுல நிக்குங்க. என் தங்கை கல்யாணி மனசுல ரொம்ப நிக்கும். அதே மாதிரி மோனிஷா என் மோனோலிஷா வந்து லாஸ்ட் ஃபைனல். அது என்ன சொல்றது, இனம் புரியாத உருக்கும், கண்ணில் மட்டும் தண்ணி வரும், மனசு என்னவோ தேடும். அந்த மாதிரி ஒரு படம் நல்லா இருக்கு. அது அப்ப அந்த ஜெனரேஷனுக்கு அது எடுத்தாரு. ஒரு தலை ராகமா, என் தங்கை பயணங்கள். இல்ல இருக்கு எனக்கு இது. இப்ப இந்த படம் எல்லாம் பார்க்கும்போது நாங்க மறந்துட்டு இருந்தாலும் திரும்பி பழைய ஞாபகத்தை கொண்டு வருது. ரொம்ப அதே மாதிரி எங்கள் வீட்டு பிள்ளையில சிம்பு நடிச்ச அறிமுகப்படுத்துற அது ரொம்ப சூப்பரா இருக்கும். வேலன் அதெல்லாம் வந்து சிம்பு நடிச்சது, குழந்தை நட்சத்திரமா நடிச்ச எல்லா படமே நல்லா இருக்கும். ஏன்னா மேபி நானும் அதை பார்த்துருக்கேன். அத சொல்ல வேண்டியதே இல்லை. அது இன்னும் மறக்க முடியாத ஞாபகம் சின்னங்க. அதெல்லாம் இந்த செட்டிங் அவருடைய ஒரு வாட்டி போல் யூஸ் பண்ணிட்டாருன்னா அதை வந்து வேற படத்துக்கும் யூஸ் பண்ண மாட்டாரு. ரெண்டாவது அந்த யூஸ் பண்ண பொருளை டிஸ்போஸ் தான் பண்ணுவாரே தவிர யாருக்கும் கொடுக்கவும் மாட்டாரு. ஏன்னா அவருக்கு எல்லாமே புதுசா இருக்கும். அந்த மாதிரி செட்டிங் வந்து இப்ப அதை விட மத்த டிசைனர் எல்லாம் வந்து இருந்து செட்டிங் போட்டா கூட அவருடைய செட்டிங் மாதிரி எல்லாம் வராது. இன்னைக்கு வந்து சங்கர் வந்து செட் போட்டு எடுக்கிறாங்க பெருசா பிரமாண்டமா. ஆனா அன்னைக்கே பாத்தீங்கன்னா ஒரு தாய் சாப்பிடுமா இருக்கட்டும், பிரமாண்டமா ஒரு சாங். அதாங்க அந்த செட்டிங் இந்த காலத்துல வராதுங்க. யாரு என்ன பண்ணாலும் அந்த செட்டிங் வராது. நாலேஜ் செட் போட்டு எடுக்கிறாரு அப்படின்ற ஒரு இன்னைக்கெல்லாம் எவ்வளவோ மிஷின்ஸ் எல்லாம் வந்துருதுங்க. ஒரு டிசைன் வரைஞ்சி வச்சா மிஷின் கட் பண்ணிட்டு போகுது. அன்னைக்கெல்லாம் கை வேலைங்க. அதுல நுணுக்கமா பார்த்து ஒண்ணா உருவாக்கி அதை செட்டிங்ல கொண்டு வந்து அதை தத்ரூபமா மக்கள் மனசுல காட்டுறாங்கன்னும் போது அதுக்கு வேற லெவலுங்க. அது இல்லாம சினிமால வந்து ஒரு ஹீரோ கடைசியா இறந்து போறாரு அப்படின்னா அந்த படம் ஓடாது. ஆனா இவரோட படம் மட்டும் தான் ஓடுனது. ஆமாங்க ஆமாங்க ஆமா ஆமா ஆமா. அதுல எனக்கு நான் வந்து எங்க அம்மா அப்பா தான் நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது இவருடைய படங்கள் எல்லாம் கேட்டிருக்கேன். மேபி வளர்ந்த பிற்பாடு இதெல்லாம் பார்த்துருக்கேன். எங்க அம்மா சொல்லுவாங்க இதுல இப்படி நடிச்சாங்க அப்படி நடிச்சாங்க. தங்கச்சிக்காக இவரு அவ்வளோ இதுவா இருக்கும். அந்த பாட்டெல்லாம் மறக்கவே முடியாது. என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பாக்குற வரைக்கும் பார்த்தேன் கொட்டாங்குச்சி தாளம் வளர்ந்தது. அந்த பாட்டெல்லாம் வந்து ரொம்ப மனசுல ரொம்ப இதுவா இருக்கும். அப்புறம் இன்னும் நிறைய பாடல் இருக்கு. ஸோ மறந்த எனது கானம் இன்னுமா நினைச்ச அந்த பாடல் வந்து எங்கனாச்சும் வந்து ஒளிபரப்புச்சுன்னா அப்பெல்லாம் வந்து எஃப்எம் ரேடியோ, அந்த பொதிகை ரேடியோ இருக்கு தூர்தர்ஷன், அதுக்காக நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வெயிட் பண்ணுவோம். அப்போ வந்து ஒரு சிவாஜி பாடல்னா ஒரு எம்ஜிஆர் பாட்டு, ஒரு ஜெமினி கணேசன் பாட்டு, அதே மாதிரி இவருடைய பாட்டு போட்டால் ரஜினிது, விஜயகாந்த், இந்த மாதிரி கமல், இப்படி கேட்டகரியில் வரும். அப்போ அந்த பாட்டுங்கள்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போதான் வந்து அட்வான்ஸ் ஜென்ரேஷன் யூடியூப், இன்ஸ்டாகிராம். என் மனசை மூடி மூடி மறைச்சேன். ஏன்னா அவர் வந்து காதல் அழிவுது இல்லையா, அது அந்த இதுவே சொன்னால்தான் காதலா சொல்லாதான் காதலா, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். முரளியை வச்சு ஒரு படம், ரோஜா முரளியை வச்சு ஒரு படம் எடுத்தாரு. அதுவுமே ரொம்ப இவருடைய படங்கள் பார்த்தா கொஞ்சம்
ஒரு படத்தினுடைய கதைகள் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரையும் பார்த்தா ஏதாவது ஒரு இடத்துல கண் கலங்காதவங்க யாருமே இல்லை. என் வாழ்க்கையில கல்யாணம்னு ஒண்ணு இருந்தா அது மீனாட்சி கூட தான். மனசை தட்டாதவங்க யாரும் கிடையாது. அந்த நம்ம மனசை வந்து வருடிடும். ஏதாவது ஒரு சீன் வந்து நம்ம மனசை வந்து அப்படியே இழுத்துடும், கவர்ந்துடும். அந்த ஃபீல்ட்ல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த மாதிரி தான் எடுப்பாரு. ஸோ அண்ணா ரொம்ப நல்ல படம் எடுத்ததுக்கும் மேலும் அவர் எடுக்கணும் ஆசை. பொண்ணை பெத்துட்டா சினி ஃபீல்டில் இருக்கணும். ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து அப்படியே பிரேக் ஆகி நிற்கிது. அதெல்லாம் இல்லாமல் அவர் வந்து அம்மா இருக்கும்போதும் சரி, இப்போ இதுலேயும் சரி, அவர் அரசியலில் இப்போ புதுசாக விஜய் எல்லாம் வராரு. ஒரு சில விஷயங்களுக்கு வந்து அனுபவம் பத்தாது. இவங்கெல்லாம் வந்து எங்களோட பெரியவங்க, அனுபவசாலி. ஒரு சில நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லி மக்கள் மத்தியில் நல்ல ஒரு செயல்களை செஞ்சால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்கறத கொடுத்தானமா ஆகணும். இன்னைக்கு வந்து இந்த எஸ்டிஆருடைய பிறந்த நாள். இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து அன்னதானம் அது இதுன்னு சொல்லிட்டு வழங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில வந்து நாங்கள் அவருடைய பழைய வீடை வந்து சுற்றி பார்த்ததுக்கான ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க.